வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G Silver Academy தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ஆக்டல் டு பைனரி என்கோடர். ஸோ ஒரு ஆக்டலை பைனரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கான என்கோடர் சர்க்கியூட் தான் வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக சொல்லித்தரேன். இதில் மொத்தமாக 8 இன்புட்ஸ் இருக்குது. D0, D1, D2, D3, D4, D5, D6, D7. அதுக்கான 3 அவுட்புட் ABC. ஸோ அவுட்புட் எப்படி வரும்னா பைனரியில் வரப்போகுது. ஸோ 3 வேரியபிள்ஸ்க்கு நார்மலாகவே எப்படி இருக்கும்? 0 0. ஸோ 4 zeros 4 ones. அடுத்தது 2 0 0 0 1 1 0 0 1 1. ஃபைனலாக 0 1 0 1 0 1 0 1. எப்பயுமே ஒரு என்கோடர்னு எடுத்துட்டோம்னாலே இல்லை டீகோடர்னு எடுத்துட்டாலே இந்த டயக்னல் ஃபுல்லாகவே ஒன்னாக வரும். 1 1 1 1 1 1 1 1. மிச்சம் இருக்கிற இடம் எல்லாமே ஜீரோஸாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த 1 தான் முக்கியம். இதை வச்சு தான் நம்ம அந்த லாஜிக் டயக்ராம் வரைய போகிறோம். இவங்களை ஆக்டல்லாம் தெரியல. ஆக்டல்னால் டோட்டலாக 8. ஸோ இது நம்பர்ஸில் எழுதிப்போம் வேணா. 0 1 2 3 4 5 6 7. ஸோ ஆக்டல்னால் 0லேருந்து 7. ஸோ இதுதான் ஆக்டல். அதை நம்ம பைனரிக்கு மாற்றுறோம். இந்த மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ மற்ற இடம் எல்லாமே 0 தான். ஸோ அதை ஸ்பீடாக எழுதிடலாம். இந்த இடம் எல்லாமே ஜீரோஸ் தான். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு நீங்கள் ட்ரூத் டேபிள் எழுதணும். ட்ரூத் டேபிள் எழுதிட்டு ஒன்லி அந்த லாஜிக் டயக்ராம் மட்டும் வரைஞ்சாலே இந்த கொஷனுக்கு போதும். ஸோ எல்லா டிசைன் கொஷின்ஸ்க்குமே எத்தனை இன்புட் எத்தனை அவுட்புட், அதுக்கான ட்ரூத் டேபிள், அதுக்கான லாஜிக் டயக்ராம் வரைஞ்சாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்து தான் ஆகும். ஸோ கான்செப்டும் புரிஞ்சுக்குங்க. டயக்ராம் எப்படி வரையணும், எப்படி ட்ரூத் டேபிள்லேருந்து லாஜிக் கேட்ஸ் கண்டுபிடிச்சி அதை எப்படி பிளாட் பண்ணுறது மார்க் பண்ணுறதுன்னு டயக்ராமில் சொல்லித்தரேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ட்ரூத் டேபிள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லாஜிக் டயக்ராம். அதுக்கான இன்புட்ஸ் என்னென்ன இருக்குது, மொத்தமாக எத்தனை இன்புட் இருக்குது? இதில் D0லேருந்து D7 வரைக்கும் இன்புட் இருக்குது. D0லேருந்து D7 வரைக்கும். So first D0, D1, D2, D3, D4, D5, D6, D7. So இது எல்லாத்துக்குமே நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ஷன்ஸ் எடுத்துப்போம். இன்புட் D2க்கு ஒரு லைன், D3க்கு ஒரு லைன், D4க்கு ஒரு லைன், D5க்கு, D6க்கு, D7. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு இன்புட் லைன் எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது மொத்தமாக 3 அவுட்புட் இருக்குது. ஏ அவுட்புட், பி அவுட்புட், சி அவுட்புட். இப்போ ஃபஸ்ட்டு ஏக்கு ஃபினிஷ் பண்ணுவோம். இந்த A1 எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இந்த இடத்துல தான் 1 இருக்குது. ஸோ இந்த 1க்கு இந்த லெஃப்ட் சைடில் பார்க்கணும். இன்புட் 1 எதில் இருக்குது? D4ல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் D4ல் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த 1 எங்கே இருக்குது? இந்த 1க்கு D5ல் இருக்குது. D5 ப்ளஸ் அடுத்த 1 D6ல் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் அடுத்த 1 D7ல் இருக்கு. ஸோ இதுதான் ஏக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ அப்போ D4, D5, D6, D7 இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். D4, D5, D6, D7. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்கோடரில் என்ன வரப்போகுது? மோஸ்ட்லி ஆட். ஸோ ஆட் பண்ணிடலாம். அதுக்கு ஆர் கேட் சிம்பிள் போடணும். இப்படி ஸோ இப்படி போட்டு இது எதனுடைய அவுட்புட்? இது ஏனுடைய அவுட்புட். ஏனுடைய அவுட்புட் என்னது? ஏ இஸ் ஈக்குவல் டு D4 ப்ளஸ் D5 ப்ளஸ் D6 ப்ளஸ் D7. ஸோ இதுதான் ஏனுடைய அவுட்புட். நெக்ஸ்ட் பினுடைய அவுட்புட் எழுதுவோம். பி ஈக்குவல் டு, ஸோ பியில் 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. 1 2 இதோ 4 ஒன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 1க்கு இந்த இடத்துல 1 எங்கே இருக்குது? D2. ஸோ D2 ப்ளஸ் அடுத்த 1 D3. அடுத்த 1 எங்கே இருக்கு? D6. அப்புறமா D7ல். ஸோ D6 D7. ஸோ எங்கெங்க இருக்கு? 2 3 6 7. ஸோ 2 3 6 7. ஸோ இது எல்லாத்தையும் ஆர் கேட் பண்ணிடணும். ஸோ இது எதனுடைய அவுட்புட்? இது B output. So B is equal to D2, D3, D6, D7.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்த அவுட்புட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பியினுடைய பாயிண்ட், பியினுடைய அவுட்புட். நெக்ஸ்ட் சிக்கு 1 எங்கெல்லாம் இருக்குது? இங்கே 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 இங்கே. ஸோ எத்தனாவது நம்பர்ஸு? D1ல் இருக்கு. ஸோ இங்கே எழுதிப்போம் C is equal to D1ல் இருக்கு. அடுத்த 1 D3ல் இருக்கு. அடுத்த 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. ஸோ அதுக்கு D5ல் இருக்கு. அடுத்த 1 இங்கே இருக்குங்களா? அப்போது D7ல் இருக்கு. ஸோ 1 3 5 7 1 3 5 7. ஸோ 1லேருந்து அப்புறம் 3லேருந்து அப்புறம் 5லேருந்து அப்புறமா 7லேருந்து கனெக்ஷன்ஸ் கொடுத்து ஆர் கேட். ஸோ இது சி பாயிண்ட். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு D1 + D3 + D5 + D7. ஸோ இப்படி தான் வந்து ட்ரூத் டேபிளில் இருந்து லாஜிக் டயக்ராம் எடுத்து ஈஸியாக வரைகிறது. இவ்வளோ தான் ஆக்டல் டு பைனரி. இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து FOGSilver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.